Hi, 12th ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க பயாலஜி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா டாப் 10 5 மார்க்ஸ் பார்ட் 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 7 சாப்டருக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கீங்கள, கொஞ்சம் சார் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதை பீரியாரிட்டியாக முதல்ல கொடுத்து படிக்கலாம். ஒரு பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு 5 மார்க்கை முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இதில் ஒரு 4-5 சம் வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா கூட அப்புறம் 3 மார்க்கு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா போகலாம். இப்போ ஒரு லெசனை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்ட்டு சாப்டர் 2வை எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா முதல்ல இந்த 10 சம்முக்கு முதல்ல பாருங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சமும் மீதியும் பார்க்க வேண்டியது இருக்கும். அதை நான் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். ஒரு எனக்கு ஒரு 60 to 70 மார்க் போதும் அப்படிங்கிற எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமாக வந்து இதை பாருங்கள். ஒரு 7-8 சாப்டர் மட்டும் பார்த்தோம்னாவே போதும். நம்ம நினச்ச மாதிரி ஒரு 75 மார்க்கு கட்டாயமாக எடுக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்டர் 2ல் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள்ஸில் வந்து ஒரு 4 சம்ஸ் இருக்குது. எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 சம் இருக்குது. அதான் ஈச்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு 10 மிக்சிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நல்லா பாருங்கள். அதே மாதிரியே சாப்டர் 3 பாருங்கள். அதில் 3 சம்மும் எக்ஸசைஸில் ஒரு 7 சம்மும் கொடுத்துருக்கேன். அடுத்து 4th சாப்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். அதில் ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணலாம். அதில் இப்போ ஒரு 10 சம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுலேயும் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக கொஞ்சம் 5 மார்க் இருக்கும். எக்ஸசைஸ்லேயும் மீடியமாக இருக்கும். பாருங்கள், அதில் ஒரு 10 சம்ஸு. அடுத்தது ஒரு 5th சாப்டர் நமக்கு ஒரு சம் ஆர் 2 சம்ஸ் கேட்கலாம். சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதையும் ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டராக தான் பார்க்கணும். 5th 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2. அதில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸு, ஹைபர்போலா சம்மு, அப்புறம் 5.5 எக்ஸசைஸு, அப்புறம் 5.1 எக்ஸசைஸு, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா கட்டாயமாக 2 சம் கேட்பான். உங்களுக்கே தெரியும், 6.1ல் எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சம், அதே மாதிரி 6.3ல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் வந்துடும் கட்டாயமாக. அதே மாதிரி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 6.7 ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. அதுலேயும் ஒரு 3 சம் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை முதல்ல வந்து ஃபஸ்ட்டு பீரியாரிட்டியாக கொடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்தது 12th சாப்டர். 12th சாப்டர் என்ன அப்படின்னாக்கா அதுலேயும் ஒரு 10 சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஈஸியான சாப்டர். உங்களுக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதனால் அதையும் வந்து கேர் பண்ணி இந்த சம்முக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள், சாப்டர் 1. சாப்டர் 1லேயும் மேக்ஸிமம் ஒரு 10 சம் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 5 மார்க் வந்து எய்தர் ஆர் டைப்ஸில் கேட்போம். அப்போ நாம் வந்து ஒரு வால்யூம் 1 ஃபுல்லாக படித்தோம்னா கூட செகண்ட் புக்கில் ஒரு 12வது சாப்டர், 11வது சாப்டரு, இந்த மாதிரி இதெல்லாம் படித்தோம்னா கூட ஒரு 5 மார்க்கு 5 to 6 5 மார்க் வந்து கட்டாயமாக அட்டன் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ரிமைன் இதே சாப்டர்ஸ்லேயே 3 மார்க் 2 மார்க்கும் நமக்கு ஓரளவு கவர் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இப்போ அதாவது சாப்டர் வைஸ் தான் பார்ப்பீங்க. அதில் பார்க்கும்போது நான் இப்போ கொடுத்துருக்கிற சம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து முதல்ல பார்த்துட்டு அப்புறமேட்டு பிறகு வந்து நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்ச அதர்ஸ் இதெல்லாம் இருக்கும், 5 மார்க்கு 2 இதெல்லாம் இருக்கும், நீங்கள் பாருங்கள். மறுபடியும் நான் 3 மார்க் 5 மார்க்கு 2 மார்க்லாம் 1 by 1 நான் வந்து இந்த ஒரு எக்ஸாம் முன்னாடி முடிய ப்ரிப்பேருக்கு நான் அனுப்புகிறேன். நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். முதல்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்ணில் மட்டும் பார்க்காதீங்க. சப்ஜெக்டை வந்து ஒரு நோட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். 10 சம் பார்த்தாலும் 10ம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இந்த ஃபார்முலாலாம் படிங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சிங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிங்க. நல்லா முறையாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே.